மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை வேட்புமனு தாக்கல் செய்கிறார். தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் நாளை முதல் கட்ட மக்களவைத் தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலை 6 மணியுடன் முடிவடைந்தது. இதனையடுத்து அரசியல் கட்சிகள் அடுத்த கட்ட தேர்தலுக்கான பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் குஜராத்தில் உள்ள 26 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக மே 7 தேர்தல் நடைபெறுகிறது. இதில் காந்திநகர் தொகுதியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் போட்டியிடுகிறார். கடந்த தேர்தலில் சுமார் 5 லட்சம் ஓட்டுகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார். இதனை முன்னிட்டு காந்திநகர் தொகுதியில் நாளை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வேட்புமனு தாக்கல் செய்யவுள்ளார். இதனையடுத்து இன்று காந்திநகரில் ரோட் ஷோ நடத்திய அமித்ஷாவுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. தன் மீது அவதூறாக குற்றச்சாட்டு தெரிவித்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் குற்றவியல் அவதூறு வழக்கு பதிவு செய்துள்ளார். இந்த நிலையில் வழக்கு பதிவுக்காக எழும்பூர் நீதிமன்றம் வந்த அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய தயாநிதி மாறன், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னுக்கு புறம்பாக தான் தொகுதி மேம்பாட்டு நிதியை 75% பயன்படுத்தவில்லை என பொய் என்று தெரிந்தே அவதூறு ஏற்படுத்தும் வகையில் பேசியுள்ளார். தொகுதி நிதியில் சுமார் ரூபாய் 17 கோடியில் ரூபாய் 17 லட்சம் தான் மீதம் உள்ளது. தொகுதி நிதியை மத்திய சென்னைக்காக செலவழித்துள்ளேன் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் நாளை நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலையொட்டி தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக மற்றும் பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தங்களது தீவிர பிரச்சாரத்தை நிறைவு செய்தனர். இதையொட்டி தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி வெளியூர்களில் இருந்து வரவழைக்கப்பட்ட அரசியல் பிரமுகர்கள், கட்சி தொண்டர்கள், ஊர்வலம் மற்றும் பிரச்சாரத்திற்காக வரப்பட்ட கட்சி தொண்டர்கள் உள்ளிட்டோர் கல்யாண மண்டபம், விடுதிகள் போன்றவற்றில் தங்கியுள்ள வெளியூர் நபர்கள் அனைவரும் தொகுதியை விட்டு வெளியேறுமாறு அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தென்காசி நகர் பகுதி மற்றும் குற்றாலம் உள்ளிட்ட இடங்களில் காவல்துறை கண்காணிப்பாளர் நாகசங்கர் தலைமையிலான காவல்துறையினர் விடுதிகளில் வெளியூர் நபர்கள் தங்கியுள்ளனரா என்பது குறித்து இரவு நேரத்தில் திடீர் சோதனையை மேற்கொண்டனர். மேலும் வெளியூர் நபர்களை தேர்தல் நடத்தை விதிமுறைப்படி தொகுதியை விட்டு வெளியேறுமாறும் அறிவுறுத்தினர். வெயில் தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள போக்குவரத்து காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டுள்ள ஏசி ஹெல்மெட் தற்போது வரவேற்பை பெற்றுள்ளது. குஜராத் மாநிலம் வதோதரா பகுதியில் இருக்கும் போக்குவரத்து துறை காவலர்களுக்கு கடும் வெப்பத்தில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஏசி ஹெல்மெட் முதற்கட்டமாக வழங்கப்பட்டுள்ளது. பேட்டரியால் இயங்கும் இந்த ஹெல்மெட் ஃபேன் கொண்டுள்ளதால் அதன் மூலமாக குளிர்ந்த காற்றை அளிக்கும். தலையில் வியர்வை தங்கினால் அது உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கும். அதனை சரி செய்யவே இந்த ஏசி ஹெல்மெட் பயன்பாட்டில் உள்ளது. இத்தகைய சிறப்பம்சங்கள் கொண்ட ஏசி ஹெல்மெட்டை IIM மாணவர்கள் தயாரித்து போக்குவரத்து போலீசாருக்கு வழங்கியுள்ளனர். இந்த செயல் பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.